தேவனை நோக்கி அழுதல் ஒரு பலவீனம் அல்ல. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதும் அவனுடைய மனுஷரும் சிக்லாகுக்கு திரும்பி வந்த பொழுது அமலேக்கியர் அதை கைப்பற்றி அவர்களுடைய ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் மிருக ஜீவன்களையும் சிறைப்பிடித்து எடுத்து செல்லக்கூடிய சிறந்த பொருட்கள் அனைத்தையும் கொண்டு போய் அந்த பட்டணத்தை ஒன்றுமில்லாதாக்கினார்கள். இந்த பூமியில் அவர்கள் தங்களுக்கு உண்டாயிருந்த சகலத்தையும் இழந்து விட்டார்கள். அந்த சூழ்நிலையில் அவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுது மட்டுமா இருந்தது. அழுகை என்பது மனுஷ பலவீனம் என்று சிலர் எண்ணுகிறார்கள். இந்த உலக ஜனங்கள் அதற்கு என்னதான் வியாக்கியானம் கொடுத்தாலும் தேவ சமூகத்தில் அழுதல் நம்முடைய மிகுந்த பலம் வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்றாயிருக்கிறது. தாவீது தேவ சமூகத்தில் அழுதான். அது நிமித்தம் அவன் தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளக்கூடியவனாய் இருந்தான். அப்பொழுது அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஆம், நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஊற்றி எல்லா உள்ளார்ந்த உண்மையோடும் நாம் அழ கற்றுக்கொள்ளும் போது சம்பவிப்பது இதுவே. நம்முடைய மாம்சீக சுபாவமாகிய அமலேக்கியர் எடுத்துக்கொண்டு போய்விட்ட எல்லாவற்றையும் ஏதோ ஓரளவிற்கு அல்ல, முழுமையாகவே நமக்கு திருப்பி தர நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். தாவீது தான் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டதுடன் கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையும் கூட பெற்று அவைகளில் தன் சிநேகிதருக்கு வெகுமதிகளையும் அனுப்பக்கூடியவனாய் இருந்தது ஆச்சரியமாய் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையை, ஒரு சிக்லாக் அனுபவத்தின் ஊடாக நீ இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய ஜெப ஜீவியம், உன்னுடைய பரிசுத்தம், தேவனோடு நெருங்கி சஞ்சரித்துக் கொண்டிருந்த அனுபவம், உன்னுடைய ஆதி அன்பு, தேவனோடு உனக்கிருந்த சமாதானம், தேவனுக்காக உனக்கிருந்த ஆதி வைராக்கியம் போன்றவற்றை நீ இழந்திருப்பதாக உணர்கிறாயா? உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை, உன்னுடைய மாம்சீக சுபாவமும் சத்துருவின் செயல்களும் பாழாக்கிவிட்டதாக நீ உணர்கிறாயா? நீ அதேரியம் அடைய வேண்டிய அவசியமில்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன்னுடைய இருதயத்தை தேவனிடத்திற்கு உயர்த்தி உன்னுடைய முழு பலத்தோடும் அவரை நோக்கி கதறுவது மட்டுமே. அப்பொழுது நீ இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுப்பார் என்ற நிச்சயத்தோடு நீ இளைப்பாறலாம். அத்துடன் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்து தேவனுடைய நன்மையை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும்படி நீ இதற்கு முன் அனுபவித்திராத ஆசீர்வாதங்களையும் கொள்ளை பொருளாக உனக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். God bless you.